திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 1333, ஆப்ஷன் பி 1330, ஆப்ஷன் சி 1335, ஆப்ஷன் டி 1340. திருக்குறளை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரங்களையும் 10 திருக்குறள்கள் வீதம் மொத்தம் 1330 திருக்குறள்கள் உள்ளன. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி 1330. அடுத்த வினா, தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன். சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். அடுத்த வினா, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ கார் 40, ஆப்ஷன் பி அகநானூறு, ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி நற்றிணை. சரியான விடை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ கார் 40. அடுத்த வினா, மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு மெய்யெழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவு. மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். குறியில் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. ஆயுத எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி அரை மாத்திரை. அடுத்து வினா, கூற்று வினா. கூற்று 1, பாவலரு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம். பாவலரு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். கூற்று 2, கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 கூற்று சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. 2 கூற்றுகளுமே சரியான விடை. அடுத்த வினா, தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ காசி ஆனந்தன், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி செல்லிதாசன், ஆப்ஷன் டி கவிமணி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காசி ஆனந்தன். அடுத்த வினா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி கம்பதாசன், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி வாணிதாசன். சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்த வினா, தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி தேவாரம், ஆப்ஷன் டி நன்னூல். ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். அடுத்த வினா, நூறாசிரியம் என்ற நூலை எழுதியவர் யார்? நூறாசிரியம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ நா கருணாநிதி, ஆப்ஷன் பி தரும சிவராமு, ஆப்ஷன் சி தாராபாரதி, ஆப்ஷன் சி டி பெருஞ்சித்திரனார். சரியான விடை ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். தமிழின் உரைநடை வடிவத்தில் பொருந்தாதது எது? உரைநடை வடிவத்தில் பொருந்தாதது எது? உரைநடை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக உரையாடல் பேசுகிறது தான் உரையாடல்னு சொல்லுவோம். அதே எழுத்து வடிவில் இருந்தது அப்படின்னா அது உரைநடை. அப்போ உரைநடை வடிவத்தில் இருக்கக்கூடியது கட்டுரை, சிறுகதை, புதினம். இந்த 3மே உரைநடை வடிவத்தில் இருக்கக்கூடியது. உரைநடை வடிவத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கும்போது சரியான விடை ஆப்ஷன் டி புதுக்கவிதை. அடுத்த வினா,
வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ கலித்தொகை, ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி திருக்குறள், ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி. சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. அதாவது வேளாண்மை அப்படிங்கிற சொல் கலித்தொகையில் 101வது பாடல்களையும் திருக்குறளில் 81வது திருக்குறளையும் இந்த வேளாண்மை அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. அப்போ கலித்தொகை திருக்குறள் ரெண்டுமே அந்த சொல் இடம்பெறக்கூடியது. அப்போ சரியான ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி. அடுத்த வினா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி வாணிதாசன். ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரியான விடை ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? இது பிறந்தநாள் வாழ்த்துக்காக பாடியப்பட்ட பாடல். சரியான விடை ஆப்ஷன் சி அறிவுமதி. வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி அறிவுமதி. அடுத்த வினா, உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ பதிற்றுப்பத்து, ஆப்ஷன் பி திருக்குறள், ஆப்ஷன் சி அகநானூறு, ஆப்ஷன் டி நற்றிணை. சரியான விடை ஆப்ஷன் டி நற்றிணை. ஆள் அம்மைக்கு முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள்நாளி என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி தொல்காப்பியர், ஆப்ஷன் சி அகத்தியர், ஆப்ஷன் டி கண்ணகனார். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஔவையார். அடுத்த வினா, உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 5000, ஆப்ஷன் பி 6000, ஆப்ஷன் சி 4000, ஆப்ஷன் டி 7000. சரியான விடை ஆப்ஷன் பி 6000. கோடை என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? கோடை என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி கலித்தொகை, ஆப்ஷன் சி பரிபாடல், ஆப்ஷன் டி குறுந்தொகை. சரியான விடை ஆப்ஷன் ஏ அகநானூறு. அடுத்த வினா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ வளையாபதி, ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். சரியான விடை ஆப்ஷன். அடுத்து தமிழ் எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து கேட்குறாங்க. இதை நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கடலை, உரிச்சி, நசுக்கி, சமைத்து, ருசித்து, சாப்பிட, என் அம்மா கூப்பிட்டாள். 10க்கு கா0. 1 கா, 2 உ, 3 ங்கா, 4 சா, 5 ரு, 6 சா, 7க்கு ஏ, 8 ஆ, கூப்பிட்டாள் 9, கா0 அப்படின்னா 10. இதை நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். கடலை உரிச்சி நசுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என் அம்மா கூப்பிட்டாள். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி கூ. அடுத்த வினா, தமிழன் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழன் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ திருத்தொண்டர் தொகை, ஆப்ஷன் பி திருவாசகம், ஆப்ஷன் சி திருக்கோவை, ஆப்ஷன் டி அப்பர் தேவாரம். சரியான விடை ஆப்ஷன் டி அப்பர் தேவாரம். அடுத்த வினா, தமிழன் கிளவியும் அதனோரற்ற என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது?
தமிழன் கிளவியும் அதனோரற்ற என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி தேவாரம், ஆப்ஷன் டி மணிமேகலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். அடுத்த வினா, மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ குறுந்தொகை புறநானூறு, ஆப்ஷன் பி அகநானூறு திருக்குறள், ஆப்ஷன் சி பெரும்பானாற்றுப்படை குறுந்தொகை, ஆப்ஷன் டி திருக்குறள் நாலடியார். சரியான விடை ஆப்ஷன் பி அகநானூறு திருக்குறள். அடுத்து வினா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதும் எங்கும் காணோம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி முடியரசன், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி வாணிதாசன். ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ பாரதியார். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன். சரியான விடை ஆப்ஷன் சி வாணிதாசன். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ பதிற்றுப்பத்து, ஆப்ஷன் பி கார் 40, ஆப்ஷன் சி நற்றிணை, ஆப்ஷன் டி பரிபாடல். சரியான விடை ஆப்ஷன் ஏ பதிற்றுப்பத்து. மா என்ற சொல் எந்தெந்த பொருள்களை தருகிறது? ஆப்ஷன் ஏ மரம், விலங்கு, பெரிய, திருமகள், ஆப்ஷன் பி அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், ஆப்ஷன் சி துகள், மேன்மை, வயல், வண்டு, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இங்கு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே, அதாவது எல்லா சொற்களுமே மா என்ற சொல்லுக்குண்டான பொருள்கள் தான். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கோட்சுர எரிந்தனை சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ கார் 40, ஆப்ஷன் பி அகநானூறு, ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி நற்றிணை. ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரியான விடை ஆப்ஷன் டி நற்றிணை. அடுத்து வினா, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் டி குண்டலகேசி. சரியான விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் பாடலை இயற்றியவர் யார்? இந்த பாடல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல். அந்த பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். ஆத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் யார்? ஆப்ஷன் ஏ சேரர், ஆப்ஷன் பி சோழர், ஆப்ஷன் சி பாண்டியன், ஆப்ஷன் டி பல்லவன். சரியான விடை ஆப்ஷன் பி சோழர். கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவன் அப்படின்னா சூரியன். சூரியனோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி ஞாயிறு, ஆப்ஷன் சி சந்திரன், ஆப்ஷன் டி செவ்வாய். சரியான விடை ஆப்ஷன் பி ஞாயிறு. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆப்ஷன் ஏ கிபி 4ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி கிபி 2ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி கிபி 5ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி கிபி 3ஆம் நூற்றாண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 2ஆம் நூற்றாண்டு. இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் எவை? இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை, ஆப்ஷன் பி வளையாபதி சூளாமணி, ஆப்ஷன் சி குண்டலகேசி வளையாபதி, ஆப்ஷன் டி நீலகேசி குண்டலகேசி. சரியான விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கதை தொடர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. சிலப்பதிகாரத்தோட கதை தொடர்ச்சியாக தான் மணிமேகலை வர்றதுனால இந்த ரெண்டுமே இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து, நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை எழுதியவர் யார்? நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ அறிவுமதி, ஆப்ஷன் பி சத்திமுத்த புலவர், ஆப்ஷன் சி மாணிக்கம், ஆப்ஷன் டி முத்து. சரியான விடை கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரியான விடை ஆப்ஷன் பி
சத்திமுத்த புலவர். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பாடலை ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி சுரதா. சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி முடியரசன், ஆப்ஷன் சி கவிமணி, ஆப்ஷன் டி கண்ணதாசன். சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ உள்ளம், ஆப்ஷன் பி மனம், ஆப்ஷன் சி குணம், ஆப்ஷன் டி வனம். சரியான விடை ஆப்ஷன் ஏ உள்ளம். சித்தம் அப்படின்னா உள்ளம். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ கவிமணி, ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என பெயரிட்டவர் யார்? தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சுந்தர்லால் பகுனான், ஆப்ஷன் பி ஹெமிங்வே, ஆப்ஷன் சி மாணிக்கம், ஆப்ஷன் டி சலீம் அலி. சலீம் அலி. சரியான விடை ஆப்ஷன் டி சலீம் அலி. இவரை பறவைகளின் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பறவைகளை பற்றி நிறைய ஆராய்ச்சி செஞ்சதுனால பறவைகளின் மனிதர் அப்படின்னு சொல்லி இவர் அழைப்பாங்க. அதனால் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பெயர் வைத்து கொண்டார். அடுத்த வினா, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ சத்திமுத்த புலவர், ஆப்ஷன் பி இளங்கோவடிகள், ஆப்ஷன் சி இனியன், ஆப்ஷன் டி மாணிக்கம். சரியான விடை ஆப்ஷன் ஏ சத்திமுத்து புலவர். உலக சிட்டுக்குருவிகளின் தினம். உலக சிட்டுக்குருவிகளின் தினம் ஆப்ஷன் ஏ மார்ச் 10, ஆப்ஷன் பி மார்ச் 28, ஆப்ஷன் சி மார்ச் 20, ஆப்ஷன் டி மார்ச் 15. ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரியான விடை ஆப்ஷன் சி மார்ச் 20. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் ஹெமிங்வே, ஆப்ஷன் பி மியான்சன், ஆப்ஷன் சி கெல்லட், ஆப்ஷன் டி மார்க்ஸ் முல்லர். சரியான விடை ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் ஹெமிங்வே. சரியான விடை ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்த வினா, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த 30 எழுத்துக்கள் தான் நம்ம மெய் எழுத்துக்கள் அப்படின்னு மன்னிக்குவோம், முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியான விடை ஆப்ஷன் பி சார்பெழுத்து. சார்ந்து வரும் எழுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 7. சரியான விடை ஆப்ஷன் ஏ 10. இதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வினா, திருக்குறள் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் பி 70, ஆப்ஷன் சி 100, ஆப்ஷன் டி 200. சரியான விடை ஆப்ஷன் சி 100. திருக்குறள் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து புல் என்பதன் பொருள். புல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பறவை, ஆப்ஷன் பி அமைப்பு, ஆப்ஷன் சி இயல்பு, ஆப்ஷன் டி செயல். சரியான விடை பறவை. புல் அப்படின்னா திருக்குறள் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து புல் என்பதன் பொருள். புல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பறவை, ஆப்ஷன் பி அமைப்பு, ஆப்ஷன் சி இயல்பு, ஆப்ஷன் டி செயல். சரியான விடை பறவை. புல் அப்படின்னா பறவை. இந்த புல் அப்படிங்கிறது தாவரத்தை குறிக்கக்கூடியது. இந்த லகரம்
வருடலகரம் வந்தது அப்படின்னா அது பறவை. அடுத்து வினா பார்க்கலாம். வான்புகழ் வள்ளுவர் என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது? 7 சொற்கள். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் மேலே 4 சீர்கள் வரும், கீழே 3 சீர்கள், மொத்தம் 7 சீர்கள் வரும். அந்த 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது அப்படின்னு கேட்டால் சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி கனிமேதாவியார், ஆப்ஷன் சி நல்லாதனார், ஆப்ஷன் டி காரியாசன். சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறிய நூல் திருக்குறள். அந்த திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். அடுத்து கூற்று வினா. கூற்று 1, சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேர மரபினை சார்ந்தவர். கூற்று 2, இளங்கோவடிகள் கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஏன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேர மரபினை சார்ந்தவர் அப்படிங்கிறது சரியான விடை. இளங்கோவடிகள் கிமு 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. ஏன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1000, ஆப்ஷன் பி 1500, ஆப்ஷன் சி 2000, ஆப்ஷன் டி 2500. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அடுத்து பொறுத்துக வினா. முத்துச்சுடர் போல் தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்திட. 1 மாடங்கள், 2 தென்றல், 3 நிலா ஒளி. ஆப்ஷன் ஏவில் 3, 1, 2, ஆப்ஷன் பி 1, 2, 3, ஆப்ஷன் சி 3, 2, 1, ஆப்ஷன் டி 2, 3, 1. சரியான விடை முத்துச்சுடர் போல் நிலா ஒளி வீச வேண்டும். இது பாரதியாருடைய காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. முத்துச்சுடர் போல் நிலா ஒளி வீச வேண்டும், தூய நிறத்தில் மாடங்கள் வேண்டும், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அப்போ சரியான ஆப்ஷன் 2, 3, 1. ஆப்ஷன் டி சரியான விடை 2, 3, 1. அடுத்த வினா. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? 14 அப்படின்னா 18 நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி மலைபடுகடாம், ஆப்ஷன் சி புறநானூறு. ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள். கழுத்தில் சூடுவது ஆப்ஷன் ஏ தார், ஆப்ஷன் பி கணையாழி, ஆப்ஷன் சி தண்டை, ஆப்ஷன் டி மேகலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ தார். தார் அப்படின்னா மாலை அப்படின்னு ஒரு பொருள். கழுத்தில் சூடுவது தார், மாலை. அடுத்த வினா. ஊர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஊர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ குறுந்தொகை, ஆப்ஷன் பி தொல்காப்பியம், ஆப்ஷன் சி பெரும்பானாற்றுப்படை, ஆப்ஷன் டி திருக்குறள். சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். தொல்காப்பியம் அகத்திணையில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு, அதாவது இந்த சொல் இடம்பெற்றிருக்கு. தொல்காப்பியத்தில் அகத்திணையில் இந்த சொல் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா.
சுப்பிரமணியனுக்கு எட்டயபுரம் மன்னன் டேஸ் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். சுப்பிரமணிய பாரதியார், அதாவது சுப்பிரமணியனுக்கு எட்டயபுரம் மன்னர் என்ன பெயர் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதி. சரியான விடை பாரதி. அடுத்த வினா, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர், ஆப்ஷன் பி செம் கூட்டல் பயிர், ஆப்ஷன் சி செமை கூட்டல் பயிர், ஆப்ஷன் டி செம்பு கூட்டல் பயிர். சரியான விடை ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர். எண்ணத்தை வெளிப்படுத்துவது, எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? ஆப்ஷன் ஏ இசை, ஆப்ஷன் பி இயல், ஆப்ஷன் சி நாடகம், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் பி இயல் தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். அடுத்த வினா, உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது, உணர்வில் கலந்து வாழ்வில் நல்வழிப்படுத்துவது டேஸ் தமிழ் ஆகும். ஆப்ஷன் ஏ இயல், ஆப்ஷன் பி இசை, ஆப்ஷன் சி நாடகம், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆப்ஷன் சி நாடகம், நாடகத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ் ஆகும். முதல் எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த 30 எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 30. தமிழ் கவிதை வடிவம் யாவை? தமிழ் கவிதை வடிவம் யாவை? ஆப்ஷன் ஏ துளிப்பா, ஆப்ஷன் பி கவிதை, ஆப்ஷன் சி செய்யுள், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை அனைத்தும் சரி. துளிப்பா, கவிதை, செய்யுள் எல்லாமே தமிழ் கவிதை வடிவம்தான். அடுத்து, கமுகு மரத்தின் இலைப்பெயர் என்ன? கமுகு மரத்தோட இலைப்பகுதியை குறிக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கூந்தல், ஆப்ஷன் பி தாள், ஆப்ஷன் சி கீரை, ஆப்ஷன் டி இலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ கூந்தல். கூந்தல் சரியான விடை. அடுத்து பொறுத்துக வினா, ஆழிப்பெருக்கு. ஆழி அப்படின்னா கடல், ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள். மேதினி, ஊழி, உள்ள பூட்டு. இந்த சைடு கடல் கோள், உலகம், நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளத்தின் அறியாமை. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. அப்போ சரியான விடை 1, 2, 3, 4. ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு மாத்திரை. நெடில் எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவு ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி அரை மாத்திரை, ஆப்ஷன் சி 2 மாத்திரை, ஆப்ஷன் டி 3 மாத்திரை. சரியான விடை ஆப்ஷன் சி 2. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அது உயிர் நெடிலாக இருந்தாலும் சரி, உயிர்மெய் நெடிலாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே 2 மாத்திரை. அதே போல் உயிர்குறில், உயிர்மெய் குறில் இதுக்கு 1 மாத்திரை. இங்கே நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு மாத்திரை அளவு 2. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ அகத்தியர், ஆப்ஷன் பி நக்கீரனார், ஆப்ஷன் சி தொல்காப்பியர், ஆப்ஷன் டி கண்ணகனார். சரியான விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியர். தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் இங், இஞ்ச், இன், இந்து, இம், இன் என்பவை டேஷ் எழுத்துக்கள் ஆகும். அதாவது ஞனன நமன. இந்த எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினை. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. அப்போ சரியான விடை 1, 2, 3, 4. ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4.
நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி அரை மாத்திரை, ஆப்ஷன் சி 2 மாத்திரை, ஆப்ஷன் டி 3 மாத்திரை. சரியான விடை ஆப்ஷன் சி 2. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அது உயிர் நெடிலாக இருந்தாலும் சரி, உயிர்மெய் நெடிலாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே 2 மாத்திரை. அதே போல் உயிர்குறில், உயிர்மெய் குறில் இதுக்கு 1 மாத்திரை. இங்கே நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு மாத்திரை அளவு 2. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ அகத்தியர், ஆப்ஷன் பி நக்கீரனார், ஆப்ஷன் சி தொல்காப்பியர், ஆப்ஷன் டி கண்ணகனார். சரியான விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியர். தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் இங், இஞ்ச், இன், இந்து, இம், இன் என்பவை டேஷ் எழுத்துக்கள் ஆகும். அதாவது ஞனன நமன. இந்த எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தபர வல்லினம், ஞனன நமன மெல்லினம், எரள வளல இடையினம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆப்ஷன் பி இடையின எழுத்துக்கள். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஸில் வரும். ஆப்ஷன் ஏ முதல், ஆப்ஷன் பி இடை, ஆப்ஷன் சி கடை, ஆப்ஷன் டி அனைத்தும். உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதலில் மட்டுமே வரும். ஆனால் அளபெடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் வரும். அதாவது இடை அப்படின்னா நடுவில், சொல்லோட இடைப்பகுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அளபெடையில் மட்டும். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி இடை. அகரவரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? அகரவரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? ஆப்ஷன் ஏ கலம்பகம், ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி, ஆப்ஷன் சி வெண்பா, ஆப்ஷன் டி தூது. சரியான விடை ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி அறிவுமதி, ஆப்ஷன் சி சுஜாதா, ஆப்ஷன் டி நெல்லை சு முத்து. சரியான விடை ஆப்ஷன் டி நெல்லை சு முத்து. இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ இனிப்பு, ஆப்ஷன் பி முடிந்தவரை, ஆப்ஷன் சி உணவு, ஆப்ஷன் டி மருந்து. சரியான விடை ஆப்ஷன் பி முடிந்தவரை. அடுத்து எதிர்ச்சொல்லை கொண்டு பொருத்துக. அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. அதோட எதிர்ச்சொல் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. தெளிவு, சோர்வு, பொய்மை, விலகு. அணுகு, அணுகு அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் விலகு. ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அப்போ சரியான ஆப்ஷன் டி 4, 1, 2, 3. அடுத்து வினா. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன். சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து வினா. சோஃபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ சார்க், ஆப்ஷன் பி ஐநா சபை, ஆப்ஷன் சி G20, ஆப்ஷன் டி நேட்டோ. சரியான விடை ஆப்ஷன் பி ஐநா சபை. உலகின் முதலாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா, ஆப்ஷன் பி ஈராக், ஆப்ஷன் சி இங்கிலாந்து, ஆப்ஷன் டி பிரான்ஸ். சரியான விடை ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா. செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ காரல் கபெக், ஆப்ஷன் பி கேஸ்ப்ரோ, ஆப்ஷன் சி ஐன்ஸ்டீன், ஆப்ஷன் டி நியூட்டன். சரியான விடை ஆப்ஷன் ஏ காரல் கபெக். செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கபெக்.
அடுத்த வினா, தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று டேஸ் கலைக்களஞ்சியம் விளக்கம் தருகிறது. ஆப்ஷன் ஏ பிரிட்டானிக்கா, ஆப்ஷன் பி சேம்பஸ், ஆப்ஷன் சி ஹிட்சின்சன், ஆப்ஷன் டி ஆக்ஸ்போர்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரிட்டானிக்கா. ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி கனிமேதாவியார், ஆப்ஷன் சி காரியாசன், ஆப்ஷன் டி நக்கீரர். ஆப்ஷன் ஏ ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி முடியரசன். சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்த வினா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ சுஜாதா, ஆப்ஷன் பி மயில்சாமி அண்ணாதுரை, ஆப்ஷன் சி அறிவுமதி, ஆப்ஷன் டி நெல்லை சு முத்து. சரியான விடை ஆப்ஷன் டி நெல்லை சு முத்து. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை என்ன? ஆப்ஷன் ஏ 528, ஆப்ஷன் பி 525, ஆப்ஷன் சி 530, ஆப்ஷன் டி 560. சரியான விடை ஆப்ஷன் பி 525. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் ஏ முதல் எழுத்து, ஆப்ஷன் பி சார்பெழுத்து, ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி உயிரெழுத்து, ஆப்ஷன் டி மொழி முதல் எழுத்து. சரியான விடை ஆப்ஷன் டி மொழி முதல் எழுத்து. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். சர் சி வி ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 28, 1928, ஆப்ஷன் பி ஜனவரி 28, 1930, ஆப்ஷன் சி மார்ச் 28, 1925, ஆப்ஷன் டி ஏப்ரல் 30, 1942. சரியான விடை ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 28, 1928. இந்த நாள் தான் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ ஞா ஞா ஞே ஞோ, ஆப்ஷன் பி யா யா யு யூ யோ யவ், ஆப்ஷன் சி டா நா ரா லா லா ரா நா, ஆப்ஷன் டி வா வா வி வி வே வே வை வவ். இதில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் தவறானது ஆப்ஷன் சி டா நா ரா லா லா ரா நா. இந்த எழுத்துக்களெல்லாம் சொல்லின் முதலில் வரக்கூடாது. சில சொற்கள் நம்ம பயன்படுத்திட்டு வரோம், அதெல்லாம் வடமொழி சொற்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லட்டு, ரம்பம், இதில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் நம்ம தமிழில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல, வடமொழி சொற்கள். இப்போ நம்ம ராமன் அப்படின்னு எழுதும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ராமன் அப்படின்னு எழுத மாட்டோம், முன்னாடி உயிரெழுத்தான ஈ சேர்த்து தான் எழுதுவோம். அப்போ சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் இந்த எழுத்துக்கள் எல்லாம் வராது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆப்ஷன் ஏ மார்ச் 8, ஆப்ஷன் பி பிப்ரவரி 28, ஆப்ஷன் சி ஏப்ரல் 30, ஆப்ஷன் டி ஜூலை 30. சரியான விடை பிப்ரவரி 28. அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி அறிவுமதி, ஆப்ஷன் சி சுஜாதா, ஆப்ஷன் டி நெல்லை சு முத்து. சரியான விடை ஆப்ஷன் டி நெல்லை சு முத்து. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இந்த அனைத்துமே சரி. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். மெய்யெழுத்து மட்டும் வராது, சொல்லின் இடை இறுதியிலும் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், இதுவும் சரி.
ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுவும் சரியானது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அடுத்து வினா, மொழி என்பதற்கு டேஷ் என்னும் பொருள் உண்டு. மொழி என்பதற்கு ஆப்ஷன் ஏ, சொல் என்பதன் பொருள் என்னும் பொருள் உண்டு. சொல்லுன்னு சொல்லலாம், கிளவி அப்படிங்கிற ஒரு பொருள், வேற ஒரு பொருளும் இருக்குது. மொழி அப்படிங்கிறதுக்கு சொல், கிளவி என்னும் வேறு பெயர்களும் உண்டு. இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். ஆப்ஷன் சி, இல்லாது இயங்கும். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ, உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. ஆப்ஷன் பி, ஆயுத எழுத்து வராது. ஆப்ஷன் சி, இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய மெய்யெழுத்துக்கள் வராது. ஆப்ஷன் டி, இஞ்ச் என்னும் மெய்யெழுத்து வராது. இதில் சரியான விடை ஆப்ஷன் டி, இஞ்ச் என்னும் மெய்யெழுத்து வராது. அடுத்த வினா, எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எளிது அப்படின்னா எளிமையானது, அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அரிது. ஆப்ஷன் பி, சிறிது. ஆப்ஷன் சி, பெரிது. ஆப்ஷன் டி, வரிது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, அரிது. ஔடதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஔடதம். ஆப்ஷன் ஏ, விருந்து. ஆப்ஷன் பி, சீர்மை. ஆப்ஷன் சி, மருந்து. ஆப்ஷன் டி, ஒழுக்கம். சரியான விடை ஆப்ஷன் சி, மருந்து. பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் யார்? பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ, தேவதேவன். ஆப்ஷன் பி, ஞானக்கூத்தன். ஆப்ஷன் சி, மு. மேத்தா. ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். சரியான விடை ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ, தென்மொழி. ஆப்ஷன் பி, தமிழ்ச்சிட்டு. ஆப்ஷன் சி, தமிழ் நிலம். ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. சரியான விடை ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. இந்த மூன்றுமே அவர் நடத்திய இதழ்கள் தான். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிறது அவர் நடத்திய இதழ்கள். அதில் பொருந்தாதது தமிழ்நாடு. அடுத்த வினா, மெய் என்பதன் பொருள். மெய் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ, உடம்பு. ஆப்ஷன் பி, ஒலி. ஆப்ஷன் சி, இயல்பு. ஆப்ஷன் டி, பண்பு. சரியான விடை ஆப்ஷன் ஏ, உடம்பு. முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ, மணிமேகலை. ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி, குண்டலகேசி. ஆப்ஷன் டி, நீலகேசி. ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். முத்தமிழ் இயல், இசை, நாடகம், இந்த மூணுமே அமையிற மாதிரி இந்த காப்பியம் அமைஞ்சதுனால இது முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சிறப்பாக அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்த வினா, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஆப்ஷன் ஏ, ஊக்கமின்மை. ஆப்ஷன் பி, அறிவுடைய மக்கள். ஆப்ஷன் சி, வன் சொல். ஆப்ஷன் டி, சிறிய சொல். சரியான விடை ஆப்ஷன் பி, அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அடுத்த வினா, புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, பாரதியார். ஆப்ஷன் பி, பாரதிதாசன். ஆப்ஷன் சி, நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் டி, முடியரசன். சரியான விடை புரட்சி கவி பாரதிதாசன். அடுத்து பொறுத்துக வினா, விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவர்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பால், வேல், நீர், தோல். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அப்போ சரியான விடை 3, 4, 1, 2. சரியான விடை ஆப்ஷன் சி, 3, 4, 1, 2. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் டேஸ் இலக்கியங்கள் ஆகும். எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் எந்த இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க? எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டுகளும் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சமண,
ஆப்ஷன் பி சங்க, ஆப்ஷன் சி சைவம், ஆப்ஷன் டி வைணவம் கொடுத்துருக்காங்க. எட்டுத்தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். ஆப்ஷன் பி சங்க இலக்கியங்கள். வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி தொல்காப்பியம், ஆப்ஷன் டி நாலடியார், ஆப்ஷன் டி பதிற்றுப்பத்து. சரியான விடை ஆப்ஷன் டி பதிற்றுப்பத்து.